புதிய தலைமுறை சார்பில் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி கள்ளக்குறிச்சியில் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆறுமுகம், இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் சொல்வது என்ன? யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? யார் யாரெல்லாம் தொடக்கி வைத்தார்கள் பேரணியை? அதாவது வேதவள்ளி, ஜனநாயக திருவிழாவான 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பில் என் நாடு என் ஓட்டு என்ற பிரச்சார வாகனம் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக திருவிழா புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் உள்ள அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றுள்ள இருக்கும் வகையில் பிரத்யேக சிறப்பு பேருந்து வடிவமைக்கப்பட்டு ஜனநாயக திருவிழா தேர்தலில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து வருகிறது. இதில் பரப்புரைகள், தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள், நடுநிலையான அரசியல் கட்சி நிகழ்வுகள் செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று தேர்தல் விழிப்புணர்வு பேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்தடைந்தது. அப்போது என் நாடு என் ஓட்டு என்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணி தொடங்கி நடைபெற்று இப்போது வருகிறது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்று தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியானது பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மந்தைவெளி பகுதி வரை நிறைவடைய இருக்கிறது. பேரணியில் 100% வாக்களிக்க வேண்டும், என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, வாக்களிப்பது எனது கடமை போன்ற வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளுடன் RKS கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் ஏந்தி கோஷமிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த பேரணியில் வருவாய் கோட்டாட்சியர் முருகன், RKS கல்லூரி முதல்வர், காவல்துறை, மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு வருகின்றனர். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி ஆறுமுகம்.